ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நார்மல் டெலிவரி தான் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷுவராக நார்மல் டெலிவரி மட்டும்தான் நடக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிற எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகணுங்கிறது தான் ஆசை. எவ்வளோ தான் வலி அதிகமாக இருந்தாலும் நார்மல் டெலிவரிக்கு தான் ஆசைப்படுறோம். நார்மல் டெலிவரினா ஒரு 3 or 5 டேஸில் நம்ம ஈஸியாக எழுந்து நடக்கலாம், நம்மளோட வேலைகளை நாமளே பார்த்துக்கலாம். இப்போது சிசேரியன் பண்ணுறவங்களுக்கு டெலிவரி டைம் எந்த ஒரு பெயினும் இருக்காது. ஆனால் டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டப்படுவோம். சிசேரியன் பண்ணுறதுனால நம்ம திரும்பவும் நார்மல் லைஃப் வரதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேரோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தும் அவங்களுக்கு சிசேரியன் நடக்கும். சில பேருக்கு பிபி ஹையாக இருக்கும், சுகர் அதிகமாக இருக்கும், பேபி தலை திரும்பாமல் இருக்கிறனாலையும் சி செக்ஷன் தான் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட சேஃப்டியும் பாப்பாவோட சேஃப்டியும் பார்த்துட்டு டாக்டர் சிசேரியன் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா வாக்கிங் மாதிரி ஒரு பெஸ்ட் அண்ட் ஈஸி அண்ட் சிம்பிள் எக்ஸசைஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் என்னைக்கு கன்சீவாக இருக்கீங்கன்னு தெரியுதோ அன்னையிலேருந்து காலையில் 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம் வச்சு டெய்லி டெலிவரி ஆகிறது வரைக்கும் நடங்க. நீங்கள் ஃபஸ்ட் மந்த்லேருந்தே நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட இடுப்பெலும்பு தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய தொடங்கும். இப்படி ஆகும்போது நமக்கு டெலிவரி டைமில் ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும். லாஸ்ட் டைமில் நம்ம பண்ணுறது எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பண்ணும்போது நமக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் டெய்லி நடக்கிறனால நம்மளோட பாடிக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் நமக்கு நல்லா கிடைக்கும். அது பேபிக்கும் ரொம்பவே நல்லது. நம்மளோட மைண்டுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கன்சீவாக இருக்கும்போது சேஃப்டியான பயம் இல்லாத ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ்னால் அது வாக்கிங் மட்டும்தாங்க. சில பேருக்கு பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறவங்க அவங்க டாக்டர் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும்னா நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும், எனக்கு நார்மல் டெலிவரி மட்டும்தான் நடக்கும்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நம்மளோட கான்ஃபிடென்ட் அப்புறம் நம்மளோட தைரியமே நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் 1 ஹவரில் டெலிவரி ஆகும், சில பேருக்கு 3 மணி நேரம் ஆகலாம், சில பேருக்கு 7 மணி நேரம் கூட ஆகலாம். அது அவரவர் ஹெல்த் கண்டிஷன் அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அவங்களோட உடல் அமைப்பை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு லேட் ஆச்சு எனக்கும் அந்த மாதிரி ஆகும்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸ் யாருக்குமே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எனக்கும் சீக்கிரம் நடக்கும், நானும் 1 ஹவரில் குழந்தை பற்றிட்டு வெளியில் வந்துடுவேன், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட் கண்டிப்பாக எல்லா கன்சீவாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கணும். நம்மளோட லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நாமளே தைரியத்தை வரவழைச்சி மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கிளாரிஃபை பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய மெடிசின் அப்புறம் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு ஷுவராக நார்மல் டெலிவரி தான் நடக்கும். தேர்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்கள் டெய்லி குறைஞ்சது 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறனால என்ன ஆகும்னா நமக்கு கருப்பையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கன்சீவாக இருக்கும்போது சுத்தமாக வரவே வராது. நம்ம பாடிக்கு தண்ணி ரொம்பவே முக்கியமான ஒன்று. தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்னால 7வது மாதத்துலேயே கூட சிசேரியன் பண்ணுறாங்க. கன்சீவாக இருக்கும்போது தண்ணீர் நிறைய குடிக்கிறனால நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகும். தண்ணீர் நிறைய குடிக்கிறனால நமக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது, நம்மளோட ஸ்கின்னும் பளபளன்னு இருக்கும், பேபிக்கும் ரொம்பவே நல்லது. ஃபோர்த் என்ன பார்க்க போகிறோம்னா கன்சீவாக இருக்கிறவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்லே இருப்பாங்க, குனிய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, சும்மா படுத்துகிட்டே இருப்பாங்க. இது ரொம்பவே தப்புங்க. சில பேரோட ஹெல்த் கண்டிஷன் அப்புறம் கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறவங்களுக்கு டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க மட்டும் பெட் ரெஸ்ட் எடுத்தால் போதும். மற்றவங்க நார்மலாக என்னென்ன வேலை பண்ணலாமோ அதை பண்ணலாம். ஆனால் வெயிட் தூக்குறது இந்த மாதிரிப்பட்ட ஹெவியான வேலை பண்ணாமல் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம். நம்ம பாடியில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாதவங்க சும்மா உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறதுனால நார்மல் டெலிவரிக்கு நம்ம பாடி சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாது. நீங்கள் எப்பவும் ஆக்டிவாக சின்ன சின்ன ஒர்க்கு வாக்கிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போ தான் டெலிவரி டைமில் ஈஸியாக நார்மல் டெலிவரி நடக்கும். ஃபிஃப்த் என்ன பார்க்க போகிறோன்னா கன்சீவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கை நிறைய வளையல் போட்டிருக்கணும்.
வளையல் சத்தம் கேட்கும்போது பேபிக்கு ஒரு வித சந்தோஷம் கிடைக்கும். ஏதோ ஒரு மியூசிக் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. வளையல் சவுண்டு கேட்குறனால நம்ம மைண்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்பவே கிடைக்கும். அதனால தான் பெண்களுக்கெல்லாம் வளைகாப்பு வைக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பெண்களோட இடுப்பு மற்றும் தசைக்கு ஒரு விதமான ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ பெண்கள் கன்சீவாக இருக்கும்போது வளையல் போடுறதுனால நார்மல் டெலிவரி ஆகும்னு ஆய்வில் சொல்கிறாங்க. அடுத்து கன்சீவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மாதுளப்பழம் டெய்லி சாப்பிட்டே ஆகணும். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட உடம்புல இரத்த அணுக்களை சீராக வச்சிக்க உதவும். மாதுளப்பழத்தில் அயன் அதிகமாக இருக்கிறனால நம்ம பாடிக்கு தேவையான சத்துக்கள் இதிலிருந்து கிடைக்கிறது. இது பேபி கலராக பிறக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதுளப்பழம் சாப்பிட்றனாலையும் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் நடக்கும். அதனால தான் டாக்டர் டெய்லி ஒரு மாதுளப்பழம் சாப்பிடணும்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவில் கண்டிப்பாக நெய் சேர்த்தே ஆகணும். நெய் சாப்பிட்றனால என்ன ஆகும்னா நம்ம டெலிவரி டைமில் பேபி ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். நெய் சும்மா சாப்பிட பிடிக்காதவங்க அரிசி கொதிக்கும் போது அந்த கொதிக்கிற தண்ணீர் ஒரு கப் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் போட்டு குடிக்கிறது நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கன்சீவாக இருக்கிறவங்க வெந்நீர் குளியல் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. வெந்நீர் குளியல் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி எடுக்கிறனால என்ன ஆகும்னா நம்மளோட உடல் தசைகள் எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய தொடங்கும். இப்படி விரிவடைகிறனால நமக்கு டெலிவரி டைமில் ஈஸியாக குழந்தை வெளியில் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்ம பாடிக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கை கால் சின்ன சின்ன வலிகள் இருந்தால் அது சரியாகும். நைட்டு தூக்கம் வராதவங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும். வெந்நீர் குளியல் நம்மளோட இடுப்பெலும்பு விரிஞ்சு கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம உடம்பு பொறுக்கக்கூடிய அளவு சூட்டில் நம்ம வெந்நீர் குளியல் எடுத்தால் போதும். அடுத்து என்னென்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று, கன்சீவான நாள்லேருந்து நீங்கள் டெய்லி கண்டிப்பாக ஜீரா வாட்டர் குடிச்சே ஆகணும். ஜீரா வாட்டர் குடிக்கிறனால என்ன ஆகும்னா நம்மளோட பிபி கண்ட்ரோலாக இருக்கும். இதனால் நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அனீமியா வராமலும் நமக்கு பாதுகாக்கும். அடுத்து ஜீரகத்தில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஜீரகம் என்ன பண்ணுன்னா நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். பிபி அப்புறம் சுகர் இல்லைனாலே மோஸ்ட்லி நார்மல் டெலிவரி 90% நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கன்சீவான டைம்லேருந்து டெய்லி கண்டிப்பாக ஜீரக தண்ணீர் குடிச்சே ஆகணும். அடுத்து என்னென்னா 7வது மாதத்துலேருந்து டெய்லி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இடுப்பெலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய தொடங்கும். இதனால் டெலிவரி டைமில் பேபி ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அந்த சீசனில் எந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா கன்சீவாக இருக்கக்கூடியவங்க ஓவர் வெயிட் ஆகாமல் பார்த்துக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டா வெயிட் போடும். வெயிட் போட்டால் பேபியோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மல் டெலிவரிக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு கரெக்டான வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா நான் எப்போவுமே சொல்லக்கூடியதான், கன்சீவாக இருக்கிறவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது நம்மளோட இடுப்பெலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய வச்சு டெலிவரி டைமில் ரொம்பவே ஈஸியாக பேபி வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா எப்போவும் சாப்பிடும்போது தரையில் உட்காந்து சம்மணங்கால் போட்டு சாப்பிடுங்க. இதுவும் நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னென்னா நம்ம கன்சீவாக இருக்கும்போது எப்போவுமே கூலாக ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. என்னதான் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்தாலும் அதை மைண்டில் கொண்டு போகாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய பண்ணுங்கள். பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேசுங்க. யார் கூட பேசினா ஹாப்பியாக இருக்குமோ அவங்க கூட ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு இருங்க. அப்புறம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் நடக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மொத்தத்தில் சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச கடவுளை ப்ரேயர் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருந்தாலே, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு நிறைய தண்ணி குடித்தாலே உங்களுக்கு நார்மல் டெலிவரி கண்டிப்பாக நடக்கும். நல்ல ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.